லாபத்தில் மொத்தம் 6 கிரகங்கள் அமர்ந்திருக்கும். இதுல இந்த கூட்டணிக்கு அப்படியே குரு பார்வைங்கிறது பார்த்தோம்னா குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், சிவராஜ யோகம், இந்த மாதிரி நிறைய சுப யோகங்கள் கோச்சாரத்தில் இவர்களுக்கு காத்திருக்கிறது. 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் கேது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுடைய நெகட்டிவ், அவங்களுடைய ஒரு கெடுதலான ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களுடைய கெடுதலான பழக்க வழக்கங்கள், இது அனைத்திலும் தவிடுபொடியாக்கி விட்டு குழந்தைகளுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும். குழந்தைகள் கோயிலுக்கு போறேன்னு சொல்லுவாங்க, குழந்தைகள் ஜெபம் பண்றேன்னு சொல்லுவாங்க, குழந்தைகள் தியானம் பண்றேன்னு சொல்லுவாங்க. சார் இதெல்லாம் கேட்கறதுக்கே நல்லா இருக்கே, நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் இப்போ சுக்கிரனுடைய பூர நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்போ சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய கேளிக்கைகள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், இதுல எல்லாம் ஏதாவது ஒரு சின்ன நெருடல் அப்படின்னா ஒரு தோல்வி, ஒரு அவமானம் அப்படிங்கிறது ஏற்பட்டு அதற்கு பிறகு குழந்தைகளுக்கு ஒரு தெளிந்த ஞானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இதுல பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, லாபஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் ராகுவுடன் சேரும் பொழுது ராகு 10 தலை ராவணனாக மாறிவிடுவார். அவர் லாபஸ்தானம் அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் அவரால் பாதகத்தை கொடுக்க முடியாது. இப்போ ராகுவிற்கு பகை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் செவ்வாயும் அங்கு சேர்ந்தாலும் இதெல்லாம் இங்கு வாலாட்ட முடியாது. என்ன காரணம்னா இந்த கூட்டணிக்கு பூரணமாக குருவின் பார்வை, பாக்யாதிபதியின் பார்வை,